அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆலயம் என்பது இறைவேண்டலின் இல்லம். அதாவது ஆண்டவரை தொழுவதற்கும் புகழ்வதற்கும் ஆராதிப்பதற்கும் மக்கள் ஒன்று கூடுகிற இடம்தான் ஆலயம். ஆனால் அங்கேயே கடைகளை போட்டு வியாபாரம் செய்ய மக்கள் தொடங்கிவிட்டனர். இதை பார்த்து ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டு அவர்கள் எல்லோரையும் அங்கிருந்து துரத்துகிறார். ஆலயத்தை தூய்மையாக்குகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயம். அந்த ஆலயத்தை நாம் தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளம்தான் ஆண்டவர் குடியிருக்கிற இடம். அந்த உள்ளத்தை நாம் தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளும் எண்ணங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். பிறரை பற்றி புறங்கூறாமல், பொய் சொல்லாமல், கெட்ட வார்த்தைகளை பேசாமல், தீய எண்ணங்கள் நம்மிடம் வராமல் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நன்மையானவைகளை, ஆண்டவருக்குரியவைகளை நாம் பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நாம் நன்மையானதையும் நேர்மையானவற்றையும் நினைக்கும் போது அல்லது பேசும்போது ஆண்டவர் எப்பொழுதும் நம்மிடம் குடிகொள்கிறார். நம்முடைய செயல்களும் அதே போல் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்மை நாம் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் பிறரை பற்றி அவதூறான வார்த்தைகள் பேசாவிட்டாலும் அல்லது தவறான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து பார்த்து அதற்காக மன்னிப்பு கேட்போம். மறுபடியும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள் வராது நம்மை பாதுகாத்து கொள்வோம். ஏனெனில் நம்முடைய தேவன் உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்து அறிகிறவர். அவருக்கு எதுவும் மறைவானது இல்லை. அதனால் நாம் நம்மை தூய்மையாக பாதுகாத்து கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ராஜா, உம்மை வணங்குகிறேன். உமது மேலான மாட்சின் போட்டு உமக்கு நன்றி கூறுகிறேன். தேவனே, விண்ணையும் மண்ணையும் நிரப்புகிற எங்கள் விண்ணக தந்தையே, உம்மை ஆராதிக்கிறேன். உலகின் ஒளியான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, எனக்கு ஆண்கிற தேவனே, விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. சுகம் தருபவரே, உமக்கு நன்றி ராஜா. சமாதானம் தருகின்ற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் நல்ல மெய்ப்பரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எங்களுடைய மனதில் உள்ள காயங்களை ஆற்றும் அப்பா. கவலைகளை நீக்கிவிடும் ராஜா. பெருமை, பொறாமை மற்றும் தீய பழக்க வழக்கங்களை நீக்கிவிடும் ராஜா. என் ஆன்மாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் ஆன்மா எப்போதும் உம்மை போற்றி புகழட்டும் ராஜா. ஆண்டவரே, எங்கள் மெய்யான தேவனே, எங்களுடைய உள்ளத்தில் உள்ள அனைத்து தீமையையும் எடுத்து போடும் ராஜா. தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய வார்த்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களை சுத்திகரியும் அப்பா. ஆண்டவரே, உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செருக்கு ஆகியவைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் அப்பா. என் உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தும் ஆண்டவர் இயேசுவின் வருகையில் குற்றமின்றி முழுமையாக பாதுகாக்கப்பட உம்மை வேண்டுகிறேன் அப்பா. இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் வாழ்பவரே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் என்னை தூய்மைப்படுத்தும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே, எல்லா பாவத்திலிருந்து என்னை கழுவி விடுதலை செய்யும் அப்பா. என் மீட்பரே, உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய திரு ரத்தத்தால் என்னை கழுவி என் பாவ கரைகளை நீக்கி அருளும் அப்பா. பேரன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்மிடம் முழுமையாக சரணடைந்து பாவத்துக்கு இறந்து நீதிக்கு பிழைத்திட என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுடைய தேவைகளை சந்தியும் தேவனே. நாங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதியும் அப்பா. எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமையுண்டு என்ற இறை வார்த்தையின்படி உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும் ராஜா. நீர் என்னோடு இருந்து செயல்படுவதால் நான் செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றியை காண கிருபை செய்யும் தேவனே. ஆண்டவரே, தூய்மையாய் வாழவும் விசுவாசத்திலே வளரவும் உமக்கு உண்மையாய் இருக்கவும் இறை வார்த்தையின்படி வாழவும் இயேசுவுக்கு சாட்சியாக மற்றவர்களை அன்பு செய்ய எனக்கு உம்முடைய வல்லமையை தாரும் ராஜா. ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை ஆசீர்வதித்து கொடும் அப்பா. இந்த நாளில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடும் ராஜா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளில் நாங்கள் வெற்றியை காண எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. உங்களுடைய பிரசன்னை எப்பொழுது எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனை. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 8 முதல் 11. சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி,
கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக் கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையில் இருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 45 முதல் 48. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.